வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது கதை முடிய போகிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கலைக்கப்படும் என்றும், மிகப்பெரிய தோல்வியை தழுவி அதிமுக வெற்றியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும். எப்படி கடந்த 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்ததோ, அதேபோல் 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்று தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விமர்சனம் செய்துள்ளார். அதில் அவர் பேசியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் கடைசி நேரத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்றும், இதுவரை அல்லாத ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்றும், கடந்த முறை தோல்வி அடைந்து விட்டோம், ஆனால் இந்த முறை மக்கள் உணர்ந்து விட்டார்கள், திமுகவால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து விட்டார்கள். ஆகையால் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஜனவரி இறுதி மாதத்தில் இருந்து வெற்றிக்கான தேர்தல் பிரச்சாரமும் தொடங்கப் போகிறது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் அதானி ஊழல் வழக்கு, டாஸ்மாக் மூடல், ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் செய்த அட்டூழியங்களும், போதை மருந்து கடத்தினால் செய்யப்பட்ட குற்றங்களும், முக்கியமாக இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் தங்களுடைய பாதுகாப்பை இழந்து போதைக்கு அடிமையாகி விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் திமுகவின் ஆட்சியில் பல்வேறு ஊழல் குற்ற வழக்குகளும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது திமுகவின் ஆட்சியில்தான் என்று பகிரங்கமாக நேற்று பேசியிருந்தார். குறிப்பாக திமுகவின் கூட்டணியான 13 கட்சிகளும் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அரசியல் வியூகங்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரும் என்றும், இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவோம், திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கடிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் திமுகவை விரட்டி அடிப்பார்கள் என்றும் எடப்பாடி கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போல் ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்பட்டு திமுகவின் கதையும் ஸ்டாலின் கதையும் முடிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் திமுகவால் தான் நடப்பதாகவும், பல்வேறு கொள்கைகளையும் பல்வேறு திட்டங்களையும் போட்ட திமுக தற்பொழுது வரை பல்வேறு உதவிகளை செய்யாமல் மக்களின் பணத்தையும் வரிப்பணத்தையும் சுரண்டி கொண்டிருப்பதாக எடப்பாடி குற்றச்சாட்டு வைப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.